Hello students and parents, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இந்த காலேஜோட லாஸ்ட் இயர் கட் ஆஃப் க்ளோசிங் கட் ஆஃப் அதாவது சேஃப் கட் ஆஃப் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி கவுன்சிலிங் கோடுன்னு சொல்லப்படுற இந்த கோடு வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா ஒரே நேம்ல நிறைய காலேஜஸ் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காலேஜுக்கும் ஒவ்வொரு கோடு கொடுத்துருப்பாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோடு 2706. சரிங்களா? ஓகே, இப்ப ஏஐடிஎஸ் சொல்லப்படுற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இந்த கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் கேட்டகரியில 183.5 கிடைச்சிருக்கு, பிசி கம்யூனிட்டிக்கு 179.5 கிடைச்சிருக்குங்க, அண்ட் பிசிஎம்க்கு 181 கிடைச்சிருக்கு, எம்பிசிக்கு 176.5 கிடைச்சிருக்குங்க, அண்ட் தென் எஸ்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா 135 கிடைச்சிருக்கு, எஸ்சிக்கு 151.5 கிடைச்சிருக்குங்க, எஸ்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா 144 கிடைச்சிருக்குங்க. அப்ப நமக்கு ஓப்பன் கேட்டகரியில மற்ற கேட்டகரியில போட்டி பண்ணோம்னா அப்ராக்சிமேட்டா ஒரு 180 இருந்தா நம்ம சேஃப்னு சொல்லலாங்க. அடுத்து ஏஐஎம்எல் சொல்லப்படுற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் இந்த கோர்ஸ் ஓப்பன் கேட்டகரியில 184.5க்கும் அண்ட் பிசி கம்யூனிட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா 180.5க்கும் கிடைச்சிருக்குங்க, பிசிஎம்க்கு 181 கிடைச்சிருக்கு, அண்ட் எம்பிசிக்கு 176 கிடைச்சிருக்கு, எஸ்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா 138 கிடைச்சிருக்குங்க, எஸ்சிஏக்கு வந்து பாத்தீங்கன்னா 134 கிடைச்சிருக்கு, எஸ்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா 141 கிடைச்சிருக்குங்க. அப்ப அப்ராக்சிமேட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 180 to 185 இருந்தது அப்படின்னா நம்ம தாராளமா இந்த ஏஎம்எல் கோர்ஸ் எடுத்துக்கலாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸ் ஓப்பன் கேட்டகரியில 164க்கும் பிசி கம்யூனிட்டி வந்து பாத்தீங்கன்னா 156.5க்கும் பிசிஎம்க்கு 151க்கும் கிடைச்சிருக்கு, எம்பிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா 146.5 கிடைச்சிருக்குங்க, எஸ்சிக்கு 102.5 அந்த கட் ஆஃப்ல கிடைச்சிருக்கு, சீட்ஸ் ஃபில் ஆகல. ஸோ அந்த ஸ்டாருங்கிறது அதான் மென்ஷன் பண்றது. எஸ்சிஏக்கு வந்து பாத்தீங்கன்னா 127 கிடைச்சிருக்கு, அண்ட் எஸ்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க சீட்டு இல்லை. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில 165.5க்கும் பிசி கம்யூனிட்டிக்கு 153க்கும் கிடைச்சிருக்கு, பிசிஎம்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 162.5 கிடைச்சிருங்க, அண்ட் எம்பிசிக்கு 144.5 கிடைச்சிருக்குங்க, எஸ்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா 124 கிடைச்சிருக்கு, எஸ்சிஏ எஸ்டி ரெண்டுக்கும் சீட்ஸ் வந்து ஃபில் ஆகலைங்க. அண்ட் சிஎஸ்சி நிறைய பேர் விரும்பி இருக்கக்கூடிய கோர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் கேட்டகரியில 187.5 கிடைச்சிருக்கு, பிசி கம்யூனிட்டிக்கு 181 கிடைச்சிருக்கு, அண்ட் பிசிஎம்க்கு வந்து பாத்தீங்கன்னா 178.5 கிடைச்சிருக்கு, அண்ட் எம்பிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா 176.5 கிடைச்சிருக்கு, எஸ்சிக்கு 141.5 கிடைச்சிருக்கு, அண்ட் எஸ்சிஏக்கு வந்து பாத்தீங்கன்னா 134.5 கிடைச்சிருக்கு, எஸ்டிக்கு சீட்ஸ் ஃபில் ஆகல. ஸோ அப்போ நமக்கு ஒரு அப்ராக்சிமேட்டா எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 185ல இருந்து ஒரு 190க்குள்ள இருந்தா இது நமக்கு சேஃப் கட் ஆஃப் அப்படிங்கிற மாதிரிங்க. சரி, ஓகேங்களா? அடுத்து இசி நிறைய பேர் விரும்பி இருக்கக்கூடிய இசிங்கிறது எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க. ஸோ இந்த கோர்ஸ் நமக்கு ஓப்பன் கேட்டகரியில 185.5 கிடைச்சிருக்கு, அண்ட் வந்து பாத்தீங்கன்னா பிசி கம்யூனிட்டிக்கு 181 கிடைச்சிருக்கு, அண்ட் பிசிஎம்க்கு வந்து பாத்தீங்கன்னா 179 கிடைச்சிருக்கு, எம்பிசிக்கு 177.5 கிடைச்சிருக்கு, இது எஸ்சிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 142 கிடைச்சிருக்குங்க, எஸ்சிஏக்கு வந்து பாத்தீங்கன்னா 151 கிடைச்சிருக்கு, அண்ட் ஃபைனலா எஸ்டிக்கு சீட் அலாட் ஆகல. ஸோ அப்போ அப்ராக்சிமேட்டா ஒரு கட் ஆஃப் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 180 இருந்து 185 இருந்தது அப்படின்னா நமக்கு சீட்ஸ் கண்டிப்பா தாராளமா எடுத்துக்கலாங்க ஓப்பன் கேட்டகரியில. அடுத்து ட்ரிபிள் அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் கேட்டகரியில 178க்கும் பிசி கம்யூனிட்டிக்கு 176.5க்கும் கிடைச்சிருக்கு, அண்ட் பிசிஎம்க்கு வந்து பாத்தீங்கன்னா 173.5 கிடைச்சிருக்கு, எம்பிசிக்கு 169.5 கிடைச்சிருக்கு, எஸ்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா 112.5 அதுல கிடைச்சிருக்கு, அண்ட் எஸ்சிஏக்கு வந்து பாத்தீங்கன்னா 93 கரெக்டா, அண்ட் எஸ்சிஏக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 93ல கிடைச்சிருக்குங்க, எஸ்டிக்கு சீட்ஸ் ஃபில் ஆகல. அப்ப அப்ராக்சிமேட்டா ஒரு 176ல இருந்து ஒரு 180 இருந்தா கண்டிப்பா இந்த கோர்ஸ் நம்ம எடுத்துக்கலாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிள் விஎல்எஸ்ஏ டிசைன் அண்ட் டெக்னு சொல்லுவாங்க. இந்த கோர்ஸ் ஓப்பன் கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா 180க்கும் பிசி கம்யூனிட்டி 178லும் கிடைச்சிருக்கு, அண்ட் பிசிஎம் வந்து பாத்தீங்கன்னா 174.5ல கிடைச்சிருக்கு, அண்ட் எம்பிசிக்கு 171ல கிடைச்சிருக்குங்க, அண்ட் ஃபைனலா பாத்தீங்கன்னா எஸ்சிக்கு 145ல கிடைச்சிருக்கு, எஸ்சிஏ எஸ்டிக்கு சீட்ஸ் ஃபில் ஆகல. ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதுவும் நிறைய பேர் விரும்பி இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ், அது கட் ஆஃப்ல போகக்கூடிய ஒரு கோர்ஸ் கூட. இந்த கோர்ஸ் ஓப்பன் கேட்டகரியில 183.5க்கும் பிசி கம்யூனிட்டிக்கு 179.5லும் கிடைச்சிருக்கு, அண்ட் பிசிஎம்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 177ல க்ளோஸ் ஆயிருக்குங்க, எம்பிசிக்கு 174.5ல க்ளோஸ் ஆயிருக்கு, அண்ட் எஸ்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா 137ல க்ளோஸ் ஆயிருக்கு, எஸ்சிஏக்கு 121.5ல க்ளோஸ் ஆயிருக்கு, எஸ்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 145ல க்ளோஸ் ஆயிருக்குங்க. அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கோர் பிரான்ச்ல ரொம்ப முக்கியமான பிரான்ச்சுங்க. ஓப்பன் கேட்டகரியில 173க்கும் பிசி கம்யூனிட்டிக்கு 169க்கும் பிசிஎம்க்கு வந்து பாத்தீங்கன்னா 165க்கும் அண்ட் எம்பிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா 165.5க்கும் கிடைச்சிருக்குங்க, எஸ்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா 102.5ல கிடைச்சிருக்கு, எஸ்சி கம்யூனிட்டிக்கு, எஸ்சிஏக்கு வந்து பாத்தீங்கன்னா 131.5ல க்ளோஸ் ஆயிருக்கு, அண்ட் எஸ்டிக் சீட்ஸ் ஃபில் ஆகல. அதுக்கப்புறம் சிஎஸ்சியில் வந்து பாத்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி இப்போ ரீசெண்டாக வந்து பாத்தீங்கன்னா கரண்ட்ல ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ்னா அது சைபர் செக்யூரிட்டி சிஎஸ்சி ஓரியன்டான ஒரு கோர்ஸ்.
இது ஓப்பன் கேட்டகரியில் 183.5க்கும் அண்ட் பிசிஎம்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 180க்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. பிசிஎம்க்கு 178ல க்ளோஸ் ஆயிருக்கு. சேம் எம்பிசிக்கும் அதே கட் ஆஃப் தான் 178ல க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 141ல க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 127ல க்ளோஸ் ஆயிருக்கு சீட்ஸ். எஸ்டிக்கு சீட்ஸ் க்ளோஸ் ஆகல. ஸோ அப்ராக்சிமேட்டாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 180லிருந்து ஒரு 185 அப்படின்னா நமக்கு தாராளமாக சீட்ஸ் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் மகாலிங்கம் காலேஜோட லாஸ்ட் இயர் சேஃப் கட் ஆஃப்ங்க. இதே மாதிரி ஒவ்வொரு காலேஜோட டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.